நீங்க என்ன வேணா நினைச்சுக்கங்க. வேண்டது வேண்ட மாதிரி அப்படியே நடக்குங்க. ஒரு நேர்மையான விஷயத்துக்கு நீங்க கருப்பண்ண சுவாமி கிட்ட போய் வேண்டிங்கன்னா கண்டிப்பா அது 100% அப்படியே நடக்குங்க. ஆமாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் தமிழன் 7617. இன்னைக்கான வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கண்டென்ட்னே வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நிறைய பேர் கருப்பண்ண சுவாமின்னா ஒரு வில்லேஜ் சைட்ல அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இல்லங்க. நம்ம சென்னையிலுமே கருப்பண்ண சுவாமி கோவில் இருக்குங்க. ஒரு சில கோயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து மதுரை வாயில்ல ஒரு கோயில் இருக்குங்க. நான் எவ்வளவு வருஷமா சென்னையில இருக்கேன். எனக்குமே இந்த கோயில் இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லைங்க. நான் போயிட்டு வந்தோன்னே அந்த கோயில் வந்து பார்க்கவே சூப்பரா இருக்குங்க. முக்கியமா நம்ம என்ன கஷ்டத்தோட வேணுனாலுமே சரி, அது வந்து நல்ல விஷயத்துக்காக வேணும்னா அது அப்படியே நடக்குங்க. ஆமாங்க. இது வந்து மதுரை வாயில்ல இந்த கருப்பண்ண சுவாமி கோயில் இருக்கு. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் கொடுக்குறேன். இல்ல நீங்க கூகுள்லயும் கருப்பண்ண சுவாமி கோவில் என்ன மதுரை வாயில்னு போட்டா வரும். இது வந்து சுடலமான கருப்பண்ண சுவாமி கோவிலுங்க. இது வந்து பார்க்கவே செம்மையா இருக்கும். கோவில்ல ஒரு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. முக்கியமா இந்த கோவில் வந்து நிறைய யூடியூப்லயும் யாருமே போடலைங்க. இந்த கோவில் வந்து சூப்பரா இருக்கும். ஒரு முறை விசிட் பண்ணிட்டு பாருங்க. நம்ம கோவில் கிட்ட வந்தாச்சு. அந்த லொகேஷன்லாம் இந்த மாதிரி தான் அங்க இருக்கும். கூகுள்ல போட்டாலே அது கரெக்டா வந்துரும். நான் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே குடுக்குறேன். முக்கியமா கருப்பண்ண சுவாமி கிட்ட மட்டும் பார்த்து வேண்டுங்க. நல்ல விஷயத்துக்கு துணை இருப்பாரு. கெட்ட விஷயத்துக்கு கண்டிப்பா துணை இருக்கவே மாட்டாருங்க. நல்லது வேணும்னா நல்லது நடக்கும். ஆனா இதுவே நீங்க கெட்டது வேண்டீங்கன்னா அது உங்களுக்கே அது தப்பா போய் முடியுங்க. சரிங்களா? அந்த கோயில் கிட்ட வந்துட்டோங்க. முக்கியமா வந்து கோயிலோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு பீஸ்ஃபுல்லா நீங்க கருப்பண்ண சுவாமி கோயில்ல வந்து வேண்டிட்டு வரலாங்க. கண்டிப்பா அது அப்படியே நடக்கும். நீங்க வந்து இதுக்கு முன்ன இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னி வரையுமே நான் அந்த கோயில் போனதே கிடையாது. நம்ம வீடியோஸ் தான் தெரிஞ்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் போட்டுவிட்டு நம்ம கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையவே நம்ம சேனல்ல வருங்க. இதோ பாத்தீங்களா கோயில் கிட்ட வந்துட்டோம். எப்படி இருக்கு பாத்தீங்களா கோவில் பார்க்கவே. அந்த கருப்பண்ண சுவாமி கோயிலுக்கு போயிட்டா மட்டும் ஒரு வைபே வந்துருதுங்க. நம்ம வந்து அந்த மாலை போட்டா அந்த கருப்பண்ண சுவாமி பாட்டெல்லாம் கேட்டிருப்போம்ல. அந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இருந்தாலுமே எனக்கு கருப்பண்ண சுவாமியும் கோயில் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இது வந்து நானும் நினைச்சிட்டே இருக்கேன். முக்கியமா வந்து இந்த கோயில் போகணும்னு நினைச்சிட்டு இருப்பேன். அது வந்து எங்க இருக்கு அதெல்லாமே தெரியாது. சடனா நம்ம கண்ல அந்த வீடியோஸ் மாட்டுச்சு. உடனே கிளம்பிட்டு நம்ம மட்டும் இந்த கோயில் போனா போதாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸுமே இந்த கோயில் போயே ஆகணும்னு சொல்லிட்டு தாங்க நான் வீடியோஸை போட்டேன். இந்த கோயில் வந்து சைலண்டாவும் அமைதியாவே இருக்கும். ரொம்பவும் ரஷ்ஷும் இருக்காதுங்க. அதனால நீங்க பீஸ்ஃபுல்லா போயிட்டு கருப்பண்ண சுவாமி கிட்ட என்னென்ன வரம் வேணுமோ கேட்டுட்டு ஜாலியா வரலாங்க. இதோ பாத்தீங்களா சூப்பரா இல்லைங்க கோவில். அழகாவே இருக்குங்க. முக்கியமா நீங்க அந்த கோயில் போனீங்கன்னா அந்த ஸ்கேனர்லாம் வச்சிருப்பாங்க. என்ன ஸ்கேனர்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வந்து வாட்ஸ்அப் குரூப். நம்ம கோவிலுக்கான வாட்ஸ்அப் குரூப். அதுல என்ன கோவில் ஏதாவது ஃபங்ஷன் பண்ணாலும் சரி, என்ன கோவில் சம்மந்தமான அந்த கோயில் சம்மந்தப்பட்ட எந்த அப்டேட்டா இருந்தாலும் சரி, அவங்க அந்த குரூப்ல போட்டுருவாங்க. அதுல ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. முக்கியமா வந்து நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு குறிப்பா எந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கோ மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. இந்த கருப்பண்ண சுவாமி கோயிலை பத்தி அடுத்தது சென்னையில எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கருப்பண்ண சுவாமி எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட முக்கியமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேங்க. ஏன்னு கேக்குறீங்களா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் அடிக்கடி உங்களுக்கு வீடியோஸ்ல போட்டுட்டே இருப்போம். இப்போ வந்து சர்டன் ரீசனுக்காக என்னால வீடியோஸே போட முடியலங்க. இனிமே அந்த மாதிரி இருக்காது. நம்ம கண்டினியூஸா உங்களை வந்து அப்பப்போ இந்த மாதிரி வீடியோஸ்ல மீட் பண்ணுவோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டா தான் நம்ம சேனல் இனிமே மூவ் ஆகும். இதுவரையுமே அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இனிமே அப்படிதான் இருக்கும். தேங்க்யூ. பை பாய்.